Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் ஒரு ஸ்பெஷலான சட்னியோட. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ற அவல் பிடி கொழுக்கட்டை. அதுவும் வித்தியாசமா. அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவு பயத்தம் பருப்பு ஹாட் வாட்டர்ல ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதே நேரம் 1 டம்ளர் கெட்டி அவலை 2 தடவை தண்ணி விட்டு கலந்து தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, 1 மிளகா வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு சின்ன கேரட் துருவி வச்சுக்கேன். அது பொடியாக நறுக்கிற பாதி கேப்சிகம் இதில் ஒரு தடவை கேரட் விட்டுட்டு ஊற வச்ச பயத்தம் பருப்பை தண்ணியை வடித்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுக்கிறேன். இந்த பயத்தம் பருப்பு லேசாக வேகட்டும். பயத்தம் பருப்பு பாதி வந்ததும் இதில் பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். மிக்சியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், 2 பச்சை மிளகா சேர்த்து இதை தண்ணி விடாமல் இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த வதங்கிட்டு இருக்கிற காயோடு சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கலந்து விட்டுட்டு ஊற வச்சுருந்த இந்த அவலை இதில் சேர்த்து ஒரு தடவை பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி கலந்தால் போகிறோம். ஸ்டவ்வில் வச்சு ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம், ஏன்னா ஆவியில் வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் சூடு ஆறினதும் சூடு ஆறியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி இப்படி கொழுக்கட்டையாக பிடிச்சு ஆவியில் இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சு ஆவியில் மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இது வேகட்டும். அதுக்குள்ளதுக்கு ஒரு வித்தியாசமான சட்னி ரெடி பண்ணிடலாம். கொய்யாக்காய் சட்னி. மேல் தோலை பீல் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் காரத்துக்கு 3 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துட்டு உளுத்தம்பருப்பு நல்லா வறுபடணும். அதே சமயம் ரொம்ப செவக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வறுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் துருவல், சோள புளி சேர்த்து ஒரு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொய்யாக்காயை இதில் போட்டு லேசாக ஒரு பரட்டினா போகிறோம். இந்த சூட்லேயே அது லேசாக வதங்கிக்கும். சூடு ஆறுனது இதை மிக்சியில் சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி வேறு பவுலுக்கு மாற்றி 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளித்து இந்த சட்னியில் சேர்த்தா என்னோடய ஸ்டைலில் அட்டகாசமான இந்த கொய்யாக்காய் சட்னி ரெடி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல், சப்பாத்தி எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்லாம். ஏன் சாதியில் கூட பசங்க சாப்பிட்லாம். யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கொழுக்கட்டையும் ரெடி ஆகிருக்கும். நிமிஷம் வெந்ததும் நம்ம சூப்பரான ஹெல்தியான அவல் பிடி கொழுக்கட்டை ரெடி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு, வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். வெறும்னா தேங்காய் போட்டு கூட நம்ம சேனல் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது பயத்தம்பருப்பு, காய்கறி, நான் கேரட், கேப்சிகம் போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்லாம். இப்போது இந்த கொய்யாக்காய் சட்னி, இந்த கொய்யாக்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டோட்டலாக இது பண்ணுறதுக்கு இந்த சட்னிக்கும் சேர்த்து பண்ணுறதுக்கு 1/2 hour தான் ஆகும். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.